நேற்றுக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஞாபகத்தில் வரல, நேற்று ராத்திரி என்ன சாப்பிட்டோம்னு ஞாபகம் இல்லை. பக்கத்திலேயே சம்சாரம் இருந்தால் மறந்துடுறான், கூட்டத்தில் காணோம், எங்கே போனேன் அப்படிங்கிறான், பிள்ளையை காண விட்டுறான். நம்ம வீட்லேயே ஒரு தோட்டையோ மோதிரத்தையோ வச்சோம்னா காண போகிறோம். ஆனால் எத்தனையோ ஜென்மமாக போன பிறவியில் நம்ம ஒரு கழுதையாக பிறந்திருந்தா நமக்கு ஒரு அம்மா வந்து பின்னு வச்சுங்க, கழுதை வந்து நான் தான் உனக்கு அம்மானா என்ன ஆகும் நிலைமை? ரொம்ப சிரமம். கழுதையா எனக்கு அம்மான். அந்த மாதிரி இந்த மறைத்தல் தொழில் சுவாமி செய்கிறாராம். இந்த மறக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம வீட்டில் எவ்வளோ துக்கம் வந்திருக்கலாம், பிள்ளை பையன் சொத்து பத்து எல்லாம் போயிருக்கலாம். அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா பைத்தியம் பிடிச்சிடும், கீழ்ப்பாக்கம் தான் போகணும். அதனால் என்ன பண்ணணும்? எல்லாம் சிவம் செயல், எல்லாம் அவரவர் வினைவழி பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டி வைப்பான். சரி, இனிமேல் என்ன செய்கிறது? இனிமேல் நம்முடைய தேகத்தை நம்முடைய ஞானத்தை இறைவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்.